அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர் கூத்தாநல்லூர் அப்துல் அலீம் அவர்கள் ஒரு திருமதியுடைய ஹதீஸை பதிவிட்டு வலதுபுறத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற அந்த ஹதீஸு முதலில் பலவீனமானது என்று பதிவு செய்துவிட்டு எப்படி நிற்க வேண்டும் என்பதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். நான் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடதுபுறம் நின்றேன். அவர்கள் என்னை சுற்றி கொண்டு வந்து தனது வலதுபுறமாக நிறுத்தினார்கள். பிறகு ஜப்பார் பின் சஹர் வந்து ஒளி செய்து விட்டு நபிசா அவர்களுக்கு இடதுபுறமாக நின்றார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்கள் 20 கைகளையும் சேர்த்து பிடித்து எங்களை தள்ளி தமக்கு பின்னால் நிற்கச் செய்தார்கள். இது ஜாபிர்களுடைய ஹதீஸு, முஸ்லிம் இடம்பெற்ற ஹதீஸு. நாங்கள் இருவரும் அப்துல்லா பின் மசூத் அவரிடம் சென்றோம். அப்போது அவர் உங்களுக்கு பின்னால் உள்ள மக்கள் தொழுவிட்டனரா என்று கேட்டார்கள். நாங்கள் இருவரும் ஆம் என்றோம். அப்போது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் எங்கள் இருவருக்கும் இடையே தொழுவதற்காக நின்றார்கள். எங்களில் ஒருவரை தமது வலது பக்கத்திலும் மற்றொருவரை இடது பக்கத்தில் நிறுத்தினார்கள். பிறகு நாங்கள் ருக்கு செய்த போது எங்கள் கைகளை எங்களுடைய முழங்கால் மீது வைத்தோம். உடனே அவர்கள் எங்கள் கைகளில் அடித்தார்கள். பிறகு தம் இரு கைகளை கோர்த்து கொண்டு அவ்விரண்டையும் தம் தொடைகளுக்கிடையே இடுக்கிக் கொண்டார்கள். தொழுது முடிந்ததும் அல்லாஹ் தூதர் இப்படித்தான் செய்தார்கள் என்று கூறினார்கள். இது அல்கமா அஸ்வத் அளிக்கக்கூடிய ஹதீஸு, முஸ்லீமில் பதிவிட்டிருக்கு. இந்த ஹதீஸுகள் ஜமாத்து தொழுகையில் இமாமுக்கு பின்னால் வலதுபுறமும் இடதுபுறமும் மாறி மாறி நிற்பதை வலியுறுத்துகின்றன. இது தவிர